ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான சுரக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு நான் வேர்க்கடலையை தோல் நீக்காமல் எடுத்துருக்கேன். நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதே மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி இருக்குங்களா, அதை நான் 2 எடுத்துருக்கேன் தக்காளிக்கு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லெவலுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நான் குழம்பு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுரக்காய், இதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் மசாலாலாம் கலக்க வேணும். பார்த்திங்களா, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி விழுது மிக்சி ஜாரில் அரைச்சி அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுடுங்க. வேர்க்கடலை நான் ஒரு 200 கிராம் வேர்க்கடலை இதுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் போட கிடையாது. நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் சிக்கன் மசாலா அப்படி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த நுரை அடங்குற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து அடங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான பார்த்திங்களா நல்ல குழம்பு நுரை அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் வேணால் 1 டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், கொதி வந்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த லெவலுக்கு இருந்ததுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் ஒருத்தனுக்கு ஒரு டைமுக்கே சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். தாளிப்புக்கு நான் வடகம் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சுரக்காய் குழம்பு, டேஸ்டியான சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுரக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.